இருக்கும் லைக் டான்சிங் ஒர்க் அவுட், அப்பர் பாடி ஒர்க் அவுட், லோவர் பாடி. அதுலேயே பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டார்க் க்ரீன் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக சீனாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்ட் காஃபி வித் கழிச்சு ஆன் பண்ணால் எல்லோ லைட் வரும். வணக்கம் நண்பா, குட் மார்னிங். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்ட மாதிரி டே இன் மை லைஃப் vlog ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். vloggingக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா சரிப்பட்டே வராது. இதுக்கு முன்னாடியே நான் vlogging ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அது எல்லாமே ப்ளூப்பர்ஸாக மாறுறதுனால யூஸ்ஃபுல்லாக எந்த கண்டென்ட்டும் இல்லாததுனால அப்படியே நான் விட்டுட்டேன். அது எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஹோப்ஃபுல்லி இதையாவது போஸ்ட் பண்ணணும். லைக் சில பேர் நினைப்பீங்க vloggingகும் யூடியூபோ ஒன்று தானே, அது பண்ணுறேன் இது பண்ண மாட்டேன். யூடியூப் நார்மல் நான் பண்ணுற வீடியோஸ்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். லைக் எதாவது ப்ராடக்ட் கையில் வச்சுருப்பேன், இது ப்ளஸ் சொல்லணும், இது மைனஸ் சொல்லணும்னு என் மைண்டில் இருக்கும். ஸோ நான் அதை எடுத்தேன்னா இதுதான் சொல்லணும், இதுதான் சொல்லக்கூடாது, அழகாக சொல்லிவிட்டு இன்ஃபர்மேட்டிவாக முடிச்சிடும் ஒரு 5 to 6 minutes. இது பார்த்திங்கன்னா என்ன பேசணும்னு தெரியாது, என்ன சொல்ல போகிறேன்னு தெரியாது, ஒரே பிளாங்காக இருக்கும். என்ன நேரில் பார்த்தீங்கன்னா என்னை விட்டிங்கன்னா நான் பாட்டு நொட பேசிகிட்டே இருப்பேன். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பேசுகிறது பிரச்சனையே இல்லை. நேர்லேயே ஆகட்டும், கால்லேயே ஆகட்டும், பேசிகிட்டே இருக்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் கண்டென்ட் இருக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். இல்லைனா அப்படியே உங்களுக்கோ போர் அடிச்சிடும், என்ன இவன் பாட்டு தொண பேசிகிட்டு இருக்கான்னு. ஸோ அதனால் இன்றைக்கி நான் என் டே ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்றது கண்டென்ட்டோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நிறையா பாயிண்ட்ஸோட அண்ட் கொஞ்சம் ஃபன்னோட ரியலாக எப்படி இருப்பேன்னு சொல்லி நான் காட்டுறேன். அண்ட் இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் இல்லை, அதாவது ஆஃபீஸ் ஒர்க் எதுவும் இல்லை. லீவுன்றதுனால October 2 காந்தி ஜெயந்தி. ஸோ லீவுன்றதுனால நான் மற்ற ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலான்னு இருக்கேன். இன்ஸ்டாகிராமுக்கு எதாவது ஷூட் பண்ணலாம், யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் எப்படி நான் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா காலைல மணி 6 மணி ஆகுது. உங்களுக்கு வீடியோ எடுக்கணுன்றதுக்காக நான் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திருக்கேன். ஏன்னா சீக்கிரம் எழுந்திச்சா கொஞ்சம் நிறைய கண்டென்ட் வரும். இதே நான் லேட்டாக எழுந்துச்சேன்னா ஒரு 10 மணி 12 மணிக்கு எழுந்துச்சுன்னா அப்போ அந்த வரைக்கும் பண்ணுறதெல்லாம் கட் ஆகிடும். ஸோ 6 மணிக்கு எழுந்துச்சி மோஸ்ட்டாக எப்போயாவது முடியும் போதெல்லாம் நான் சீக்கிரம் எழுந்துச்சி இதெல்லாம் பண்ணுவேன். பட் லீவ் டைமில் மோஸ்ட்டாக இதெல்லாம் பண்ண மாட்டேன். தூங்கிட்டு தான் இருப்பேன். ஆஸ் யூஷுவலுங்கள மாதிரி தான் 10 மணிக்கோ 12 மணிக்கோ எப்போ முழிப்பு வருதோ நான் அப்போ தான் எழுந்திருப்பேன். அண்ட் திஸ் இஸ் மை ஹவுஸ். கண்டிப்பாக இந்த மாதிரி சத்தம் இன்னைக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் சத்தம் வந்துட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. அப்படியே வேணால் பாருங்கள், ஏன்னா நிறைய பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி ஃபுல்லாக. அண்ட் வேறு என்ன கவர் பண்ணணும், அவ்வளோதான். ஸோயா பாருங்கள், போர் அடித்தா நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நான் இப்போ தான் 6 மணிக்கு ஏஞ்சி முடித்தேன். லைக் எதுவுமே ஸ்கின் கேர் எதுவுமே பண்ணல. வெறும் தண்ணியை வச்சு மூஞ்சை கழுவிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு உட்காந்துட்ருக்கேன். கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஒர்க் அவுட் நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைக் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட் ஃபாலோ பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சார்ட்லாம் போட்டு கொடுத்தாலும் நான் பண்ண மாட்டேன். எனக்கு எப்படின்னா எனக்கு பிடிச்சதை என்னை சாப்பிட விட்டுறணும். அதுக்கு நான் ரொம்பவும் தின்ன மாட்டேன். பட் ஆல்மோஸ்ட் எனக்கு எதாவது கிரேவிங்ஸ் வருது, எனக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா எனக்கு பிடிச்சதை என்னை சாப்பிட விட்டுறணும். நான் சாப்பிட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். அதுமாதிரி ஒர்க் அவுட்ஸ்னால் பெரிய ஜிம் ஒர்க் அவுட்ஸ் அது இது இல்லை. இப்போ குவாரண்டைன்ன்றதுனால ஹோம் ஒர்க் அவுட்ஸ் தான் நிறையா பண்ணுறேன். லைக் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்வேன்னா லைக் ரொம்ப பேசிக்காக தான் நான் பண்ணுவேன். அன்றைக்கி என் மூட் எப்படி இருக்கோ அப்படி தான். லைக் எனக்காவது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது அப்படி இருந்ததுன்னா லைக் ஃபுல் ஃப்ளெஜ் 1 hour 1.5 hour ஃபுல் ஹோம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவேன். சில டைம் ரொம்ப தின்னுட்டு ரொம்ப கேப் விட்டுட்டு நடுவில் ஒர்க் அவுட்டே பண்ணலைன்னா அப்போ ரொம்ப பேசிக்காக வச்சுப்பேன். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் வீட்டிலேருந்து ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதுதான் ஸ்டார்டிங்கே எல்லாத்தையும் பார்த்து யூடியூப்பில் 10-15 எக்ஸசைஸ் பார்த்துட்டு ஒரே டைமில் பண்ணோன்னு நினச்சா கை கால் இழுத்துக்கும், வலி வந்துடும், அப்புறம் ஒர்க் அவுட்டே பண்ணுறதை நிறுத்திடும். ஸோ ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் என்ன சொல்லுவேன்னா கல்ட் ஃபிட் அப்படி சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பார்த்திங்கன்னா குவாரண்டைன் திறந்த புதுசில் ஃபுல்லாகவே ஃப்ரீ கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு 14 days தான் அதோட ட்ரையல் போல். பட் இட்ஸ் ஓகே. லைக் 14 days ட்ரையல்லே நீங்கள் போய்ட்டு நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி, ஒர்க் அவுட்ஸில் உங்களுக்கு எல்லா ஒர்க் அவுட்ஸும் இருக்கும். லைக் டான்சிங் ஒர்க் அவுட், அப்பர் பாடி ஒர்க் அவுட், லோவர் பாடி ஒர்க் அவுட் சொல்லி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். லைக் பசங்களுக்கு தனியாக, பொண்ணுங்களுக்கு தனியாக, செப்பரேட்டாக நிறைய ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் அதில் போய் அந்த 14 days ட்ரையல் என்ரோல் பண்ணிட்டு ஒரு ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் ஒரு நாள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்பர் பாடி ஒர்க் அவுட்ஸ்னால் இந்த ஒர்க் அவுட்ஸ், லோவர் பாடி ஒர்க் அவுட்ஸ்னால் இந்த ஒர்க் அவுட்ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு ட்ரையல் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் இன்னொரு ஆப் ரொம்ப பிகினர்ஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா அடிடாஸ் ஆப் அப்படி சொல்லியிருக்கோம். அதுவும் ஃப்ரீ தான் ஒர்க் அவுட் ஆப். ஸோ நீங்கள் அது ட்ரை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒர்க் அவுட் ஆப், ஃப்ரீ ஒர்க் அவுட் ஆப் ஏதாவது தெரிஞ்சுது, ஹோம் ஒர்க் அவுட்ஸ் ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்கும். பட் அதுதான் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நீங்கள் பேசிக்காக இருக்கீங்கன்னா சின்ன ஸ்டெப்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப அட்வான்ஸாக போட்டு ட்ரை பண்ணி கை கால் வலியை வச்சுக்காதீங்க. ஸோ தட் இஸ் ஃபார் ஒர்க் அவுட். ஸோ இன்றைக்கி நானும் அதான் பண்ண போகிறேன். லைக் பேசிக்காக ஸ்கிப்பிங், ஸ்குவாட்ஸ், புஷ்அப்ஸ் அந்த மாதிரி ரொம்ப பேசிக்கான ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ண போகிறேன். அண்ட் ஏர்லி மார்னிங் ஏஞ்சோடனே என்ன குடிக்கணுன்றது தான் இது.
மோஸ்ட்டாக என் வாழ்க்கையில் முக்கால்வாசி நாள் ஸ்கூல் போகிறது காலேஜ் போகிற இருக்கும் ஏர்லி மார்னிங் ஏஞ்சோடனே நான் பூஸ்ட்டு தான் குடிப்பேன். அப்படியே பழகிருச்சு. ஒன்று பால் இல்லை பூஸ்ட், ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் இந்த வெரைட்டி தான் குடிச்சிட்டே இருப்பேன். பட் இப்போ தான் கொஞ்சம் அறிவு வர ஆரம்பிச்சதுலேருந்து, உடம்பை கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தான் எனக்கே தெரியுது லைக் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு ட்ரிங்க் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அது கரெக்டாக குடித்தா தான் நம்ம பாடிக்கு வந்து டீடாக்ஸிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். லைக் டாக்ஸின்ஸ்லாம் நம்ம பாடியை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் என்னென்ன ட்ரிங்க் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் ஏஞ்சோடனே ஃபஸ்ட்டு தண்ணி. நான் வந்து தண்ணி தான் குடிப்பேன். லைக் ட்ரை டு ட்ரிங்க் அட்லீஸ்ட் 500 ml 1 liter ஆஃப் வாட்டர். ஏர்லி மார்னிங் ஏஞ்சோடனே பிளெயின் வாட்டர், வார்ம் வாட்டர் உங்கள் இஷ்டம். தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் காஃபி, பூஸ்ட், அது டீ காஃபி அதுக்கெல்லாம் பதிலாக ட்ரிங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏபிசி ஜூஸ் குடிப்பேன். லைக் அது வீடியோ நான் பண்ணியிருக்கேன், போய் பார்க்கணுன்னா பாருங்கள். லைக் இப்போ ஏன் இன்னும் ஏபிசி ஜூஸ் குடிக்கலன்னா, எங்கள் அம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஏஞ்சி எனக்கு பண்ணி கொடுத்தாதான் நான் ஏபிசி ஜூஸ் குடிக்க முடியும். நானே போய் பண்ணலாம், பட் சோம்பேறி மாடிடணும். ஸோ அவங்க ஏஞ்சி அவங்க பண்ணித்தர இருக்கோ நான் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஏபிசி ஜூஸ். அப்புறம் வந்து வார்ம் வாட்டரில் வந்து லெமன் ஸ்குவீஸ் பண்ணி குடிக்கலாம், ஹனி ஊற்றி குடிக்கலாம், அண்ட் ஆப்பிள் சைடர் வினிகர் குடிக்கலாம். இல்லை அதோட இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்னா காப்பர் பாட்டில் இருக்குல்ல, காப்பர் பாட்டில் வாங்கி காப்பர் பாட்டிலில் நைட்டே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஏர்லி மார்னிங் நைட்டு ஃபுல்லாக அந்த தண்ணி அந்த பாட்டிலில் இருந்தோன்னா ஏர்லி மார்னிங் அந்த காப்பர் பாட்டிலில் இருக்கிற தண்ணி கூட எடுத்து குடிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ட்ரிங்க். அண்ட் இது எல்லாமே பாடி டீடாக்ஸ் பண்ண, பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் வேணும்னா உங்களுக்கு காஃபி ஏதாவது குடிச்சே ஆகணும்னா இதுக்கப்புறம் குடிங்க. பட் ஏர்லி மார்னிங் ஏஞ்சி எம்டி ஸ்டமக்கில் இது குடிச்சிருங்க. அண்ட் இது குடிச்சிட்டு ஒரு 1/2 hour கேப் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. இன்றைக்கி நான் வீடியோ பண்ணுறேன்னு சொன்னோடனே எங்கள் அம்மா பண்ணுற அளப்பு பாருங்கள் மக்களே. எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஹாய், இப்போ தான் கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கேன். காலையில் பார்த்தீங்கன்னா லைக் அப்படியே தூங்கி ஏஞ்சிட்டு பிஸ் அடிச்சுட்டு மூஞ்சை கழுவிட்டு வெறும் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். அந்த கிளிப்பை அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சது, எப்படி மாஸ்கிரின் இதெல்லாம் நீ யூடியூப்பில் எடுத்து போட போகிற, பேய் மாதிரி இருக்கியே அப்படின்னு. அவர் தான் யோசிச்சேன். லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் டு நோ இல்லை, லைக் அதுதான் உண்மை. நம்ம யூடியூப்பில் பார்க்குறதாகட்டும், டிவியில் பார்க்குறதாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் கெட்டப் செட்டப் தான். நம்ம நேரில் தூங்கி ஏஞ்சி எப்படி இருக்கோமோ அதான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற க்ரூமிங்கில் தான் நம்ம எவ்வளோ மாடல் மாதிரி இருக்கோமா, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கோமா, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமான்றதெல்லாம். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான் வீடியோ எடுக்கிறேன்றதுக்காக சீனாக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. மற்ற நேரத்துலலாம் ஃப்ரூட் போல் இருக்கும், ஆனால் இவ்வளோ அழகாக இருக்காது. இன்றைக்கி வீடியோக்காக எங்கள் அம்மா ரெடி பண்ணியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்ல, ஏன்னா எங்கள் அம்மாவும் இதை பார்ப்பாங்கல்ல. அண்ட் ஃப்ரூட் போல்லாம் பார்த்துட்டு இந்த ஹெல்த்து டயட்டு அப்படிலாம் நினச்சிக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி ஃப்ரூட் போல் சாப்பிட்றேன்னா நேற்று செம்மையாக ஏதோ கட்டுன்னு கட்டியிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த லாக்டவுனில் வெயிட் ஏறுது சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனில் கிடச்சிருக்கிறது தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி. அழகாக வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு இது வேணும், எனக்கு அது வேணும்னு அம்மா கிட்ட ஆர்டர் பண்ணி சுட கிச்சன்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்லாம். இதே ஆஃபீஸ் போனால் கூட சாப்பிட்லாம், பட் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியாது. நான் வந்து சென்னையிலே இருக்கேன், சென்னையிலே ஆஃபீஸ் போகிறேன், என்னால் அதாவது பண்ண முடியுது. வீக்கெண்ட்ஸில் சூடாக சாப்பிட்லாம். பட் சில பேர் பார்த்திங்கன்னா சிட்டி விட்டு வெளியே இருப்பீங்க, சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை படிப்பீங்க, உங்களுக்குலாம் அந்த சான்ஸ் சத்தியமாக கிடைக்காது. ஸோ இந்த வெயிட் ஏறுது அதெல்லாம் ஃபீல் பண்ணாமல் இஷ்டத்துக்கு என்னென்னலாம் பிடிச்சிருக்கோ லிஸ்ட்டு போட்டு வெளுத்து தள்ளுங்க. ஆனால் அதுக்கு ஈக்குவலாக ஹோம் ஒர்க் அவுட்ஸ்லாம் கொஞ்சம் பண்ணுங்கள். நான் மார்னிங் சொன்ன மாதிரி தான் சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். நானே பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் லைக் 102 kgs இருந்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு வெயிட்டு குறைச்சி இந்த வருஷம் நினைக்கிறேன், இந்த வருஷம் ஜானில் ஐ வாஸ் 80. அண்ட் இப்போ என்ன 10 மாதம் ஆகுதா, எத்தனை மாதம்னே தெரில, எத்தனையோ மாதம் ஆயிருக்கு லாக்டவுன். இப்போ இருக்கா ஐம் ஏபிள் டு மெயின்டைன் தட் வெயிட். அதுதான் இல்லை பெஸ்ட் பார்ட். ஸோ வெயிட் ஏறுதெல்லாம் பார்க்காதீங்க, அழகாக சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. எல்லாம் முடிஞ்சோடனே ஒன்றா சேர்ந்து நம்ம வெயிட்டை குறைக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், யாரெல்லாம் பிக் பாஸ்க்காக ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கிறீங்க, லைக் பிக் பாஸ் தொடர்ந்து பார்ப்பீங்க, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இப்போ வரப்போகிற சீசனையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சிருக்கு, யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, யார் ரொம்ப பிடிச்சிருக்கு. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வனிதா தான் சொல்லுவேன். ஏன்னா போன சீசனில் வேறு ஒன்றுமே இல்லை. வனிதா அக்கா வந்து அங்கே பேசலைன்னா போன சீசனில் கண்டென்ட்டே இல்லை.
அதில் அந்த பெஸ்ட்டு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் அழகாக சொல்லியிருப்பாங்க, நம்மளாம் இங்கே என்ன சாமியார் மாதிரி தியானம் பண்ண வந்திருக்கோம், எல்லா அக்ரிமெண்ட் சைன் பண்ணி காசு வாங்கிட்டு உள்ளே வந்திருக்கோம், நம்ம கண்டென்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு அவங்க லைக் உண்மை தெரியுமா? எந்த ஒரு கண்டஸ்டண்ட்டும் எல்லாருக்கும் இருக்கும், பட் யாருமே அவ்வளோ உண்மையாக அவ்வளோ ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கவே மாட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த சீசனுக்கு யார் வரா, என்ன பண்ணுறான்னு. அண்ட் எத்தனை பேர் பாய்ஸ் வீட்டில் இந்த மாதிரி லுங்கி, கைலி இல்லை வேஷ்டி அந்த மாதிரி கட்டிகிட்டு இருப்பீங்க? ஏன்னா நீங்கள் சப்போஸ் இதை யூஸ் பண்ணலன்னா உங்கள் லைஃபே நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு லுங்கி வாங்கி அழகாக ஒரு நல்ல மெட்டீரியல் காட்டன் லுங்கி வாங்கி கட்டி பாருங்கள். அப்போ தான் அதோட அருமையே உங்களுக்கு தெரியும். அழகாக கீழே சுவிட்சர்லாண்ட் ஓப்பன் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங். நீங்கள் எதற்கும் ட்ரை பண்ணதில்லைனா ட்ரை பண்ணுங்கள். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா அது ஒரு ஃபீலிங் என்னன்னு கீழே கமெண்ட்டில் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் தெரியும். நிறைய பேர் கலந்து விழுந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறதில்ல. நானும் அதை பற்றிலாம் கவலையாக படுறதில்ல. ஜாலியாக லுங்கி கட்டி தான். ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இது தான். அதில் எந்த அவுட்ஃபிட் பார்க்கமே போகிறதில்ல. வெளியே எங்கேயா போனால் தான் மற்ற ட்ரெஸ் எல்லாம். ஹே நண்பா, ஸோ சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு தூக்கம் போட்டு சைலன்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு படம் வந்திருக்குல்ல அமேசான் ப்ரைமில், அந்த படம் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு பாதி படம் பார்த்தேன். லைக் ஓகே தான். அதுக்கப்புறம் சரி நைட்டு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். லைக் இப்போ நான் என்ன பற்றி பார்க்க போகிறேன்னா, இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், லைக் பிளான்ஸ் பற்றி தான். பிளான்ஸில் அப்படி என்ன தான் இருக்குது, எதுக்கு பிளான்ஸ் பற்றி என்ன பார்க்கணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ஸ்னால் நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம பெட்ரூமில், ஹாலில், லோ லைட்டில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ். இந்த பிளான்ஸ் வந்து நான் கூட சும்மா செடி தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா இந்த பிளான்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டோர் பிளான்ஸில் சில வெரைட்டி பிளான்ஸ் இருக்குது. அதாவது நாசாவே ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ஸ்லாம் நம்ம ரூம்குள்ளே இன்டோரில் வீட்டுக்குள்ளே வச்சோன்னா ஏரில் இருக்கிற பொல்யூட்டன்ஸ், அதாவது காற்றுல இருக்கிற பொல்யூட்டன்ஸ், கெமிக்கல்ஸ் எல்லாம் இது பியூரிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுமா. ஸோ இட்ஸ் லைக் இட் கிவ்ஸ் யூ லைக் வாட் பியூரிஃபைட் ஏர். வீட்டுக்குள்ளே இருக்கிற ஏரில் காற்றுலேயே பார்த்திங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல்ஸை இந்த பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணி பியூரிஃபை பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த பிளான்ஸ்லாம் லைக் வளர்க்குறதுலாம் ரொம்பவே கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. லைக் இதுக்கு ஃபர்டிலைசர் எதுவுமே தேவையில்லை. ஒரு மீடியம் சன்லைட், ஒரு மீடியம் ரூமில் ஒரு ஜன்னல் இல்லை பால்கனி ஏதாவது உள்ள சன்லைட் படுற மாதிரி பிரைட்டான ஒரு ரூமில் வச்சா போதும். தண்ணி ஊற்றணும். தண்ணி கூட சாயில் ட்ரை ஆனால் ஊற்றினா போதும். 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி. சாயில் எப்போ ட்ரை ஆகுதோ அப்போ ஊற்றலாம். அண்ட் ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த பிளான்ஸ் எல்லாம் ரொம்பவே சீப் தான். அண்ட் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. பார்த்தீங்கன்னா லைக் மணி பிளான்ட் இருக்குது, ஸ்னேக் பிளான்ட் இருக்குது, பாம் பிளான்ட் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா லைக் ரப்பர் பிளான்ட் என்கிட்ட இருக்கிறது. ரப்பர் பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டார்க் க்ரீன் ஒன், அண்ட் இது வந்து ஒரு மாதிரி கேமோ பிரிண்ட். நான் அப்படி தான் சொல்லுவேன், கேமோ பிரிண்ட் வெரைட்டி. ஸோ இந்த 2 வெரைட்டி நான் வச்சுருக்கேன் என் வீட்டில். அண்ட் மீதி பிளான்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வெளியே பால்கனிலலாம் இருக்குது. நான் மாற்றி வச்சுருப்பேன். சன்லைட் வேணும்னா பால்கனியில் வைப்பேன், அதுக்கப்புறம் வேணும்னா மறுபடியும் தூக்கி ரூமில் வச்சுருவேன். இதே மாதிரி நான் மாற்றி தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு பிளான்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். நான் இன்னும் பிளான்ட் ரிலேட்டடாக நிறையா பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த மொட்டை மாடியில் கார்டனிங் பண்ணணும், வெஜிடபிள் கார்டனிங்லாம் பண்ணணுன்னா சொல்லுங்கள். ஏன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம போய் கடையில் வாங்குகிறோம், நர்சரியில் வாங்கினோன்னா செம்ம ரேட்டாக இருக்கும். லைக் வெஜிடபிள் கார்டனிங்லாம் நீங்கள் பண்ணணுன்னா. ஆனால் நம்ம கவர்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து நம்மளுக்கு சீப்பான பேக்கேஜில் லைக் எவ்ரி திங் தேல் கிவ். அந்த பேக் ஆகட்டும், கொக்கோ பீட் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், வெறும் நம்ம ஆதார் கார்டு கொடுத்துட்டு ரொம்பவே கம்மியான ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் பே பண்ணால் அவங்க நம்மளுக்கு மொட்டை மாடியில் செடி வளர்க்குறதுக்கான எல்லா திங்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் உங்களுக்கு சவுண்டு பார்த்தாலே தெரியும். இதனால தான் நான் யூடியூப் வீடியோஸ்லாம் மிட் நைட் ஷூட் பண்ணுறேன். எவ்வளோ சத்தமாக இருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி கொஞ்சம் சத்தம் கம்மியாக இருக்குது, லீவுன்றதுனால யாரும் வெளியே வரல. நார்மல் டேஸ்னால் எப்போவுமே மார்க்கெட்டுக்கு சத்தமாகவே தான் இருந்துகிட்ருக்கும். அதனால தான் என்னால் நைட்டு ஷூட் பண்ணுறது. அடுத்த கோளாறு ஏதாவது ஸ்வெட்டிங், ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு இது பண்ணோன்னா இப்படி தான் ஸ்வெட் ஆகிட்டுருப்பேன். ஏசியிலனா ஷூட் பண்ண முடியாது. இவனும் அவனுக்கு அவன் கவலை, எனக்கு ஏன் கவலை. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பிளான்ஸ் பார்த்தாச்சு. ஒரு குட்டியான குக்கிங் செக்மெண்ட் பார்க்கலாம். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் காஃபி டேவாம். இன்டர்நேஷ்னல் காஃபி டேலனே என்னோடய ஃபேவரட் பார்த்தீங்கன்னா கோல்ட் காஃபி தான். கோல்ட் காஃபிலே எக்கச்சக்கமாக வெரைட்டி நான் வீட்டிலே பண்ணி கொடுப்பேன். ஏன்னா கடையில் போய் 100 ரூபா 150 ரூபா கொடுத்து கோல்ட் காஃபி வாங்கலாம், நம்மளுக்கு மனசு வராது. வீட்லேயே லைக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல், லைக் கடையை விட டூப்பராக நான் வந்து நிறைய ஸ்டைலில் கோல்ட் காஃபி பண்ணி கொடுப்பேன். அதில் 1-2 ஸ்டைல் உங்களுக்கு நான் இப்போ பண்ணி காட்டுறேன், சொல்கிறேன். ஓகே, அதை போய் பார்க்கலாம். ஃபைனலாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோல்ட் காஃபி வித் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு.